அஸ்வச கொடுப்பனவிற்கு நீங்கள் தகுதியானவரா இல்லையா என்பதை பார்வையிட மேற்குறிப்பிட்ட பக்கத்திலே சென்று உங்களுக்கு பார்வையிட முடியும். அங்கே உங்களுடைய அடையாள அட்டை உட்புகுத்துவதனூடாக தாங்கள் தகுதியானவரா இல்லையா என்பதை மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்ள முடியும். உங்கள் அடையாள அட்டையை உட்புகுத்தி சர்ச் ரிஜிஸ்ட்ரி என்பதை கிளிக் செய்வதனூடாக தங்களுடைய பெயர் விவரங்கள் இங்கே வெளிவரும். இதில் நீங்கள் தகுதி பெற்றிருந்து உங்களுக்கு அஸ்வசம கொடுப்பன வழங்க முடியாது என கூறப்பட்டிருந்தால் இந்த பகுதிக்கு செல்லுங்கள். இதிலே சென்று கீழே வரும் இந்த அம்புக்குறியீடு காட்டுவதை கிளிக் செய்வதனூடாக அங்கிருந்து உங்களுக்கு தெளிவான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அம்புக்குறி காட்டுவதை கிளிக் செய்வதன் ஊடாக இங்கு உங்களுடைய QR இலக்கம் கேட்கும். QR இலக்கத்தை முதல் தளத்திலே நீங்கள் பார்வையிட முடியும். அதை இங்கு பர்ச் செய்வதன் ஊடாகவும் அதைத் தொடர்ந்து தங்களது NIC-ஐ பதிவு செய்வதன் ஊடாகவும் இவ்வாறான தகவல்கள் கிடைக்கப்பெறும். இந்த தகவலிலே நீங்கள் கொடுக்கப்பட்ட ஏற்கனவே கொடுத்திருந்த தகவல் சரியானதா இல்லையா என்பதை பார்வையிட்டுக் கொள்ளவும் முடியும். இதில் 9 வகையான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. முதலாவது உங்கள் குடும்பம், கல்வி மற்றும் சுகாதார ஆரோக்கியம், மற்றது லைவ் ஸ்டாக்ஸ், மற்றது எக்கனாமிக் லெவல், எஸ்எஸ் விடயங்களும், ஹவுசிங் சம்பந்தமான விடயங்களும், சானிடேஷன் அண்ட் லைட்டிங், ஃபேமிலி டெமோக்ராட்டி சம்பந்தமான விடயங்களும் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிற சம்பவத்தை குறிப்பிடுவதற்காக புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற மனக்குறையினை சமர்ப்பிக்கும் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து விளக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்களை சரியான முறையிலே பூர்த்தி செய்து பிரதேச செயலகத்தில் ஒப்படைப்பதன் ஊடாக தங்களுக்கு மீள் பரிசீலனை செய்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலதிக தகவல்களுக்கு எங்கள் பக்கத்தில்